வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நடந்த பிரதமர் மோடி. வழக்குகளில் தொடர்புடையவர்களை பட்டப்பெயர் வைத்து அழைக்கக்கூடாது என்று போலீசாருக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கண்டிப்பு. சரவணன் என்பவரின் ஆவணங்களில் குரங்கு என்ற அடைமொழியை நீக்கியும் உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டி. தனிச்சின்னத்தில் போட்டியிட திமுக தலைவர் ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவனிடையே ஒப்பந்தம் கையெழுத்து. திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவிப்பு. நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பு அதை பற்றி ஒன்றும் பேசல. திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்று தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மாநிலங்களவை சீட் கேட்பது தேமுதிகவின் உரிமை என்று பிரேமலதா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகியிருக்கும் நிலையில் பேட்டி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இன்று மாலை 5 மணிக்கு அறிமுகம். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு. இன்போசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதா மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம். நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் விதமாக கௌரவம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். 19 நாட்களாக நீடித்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உடனான பேச்சுவார்த்தையில் முடிவு. நரேந்திர மோடி அறிவிப்பு. ஒரு வாரமாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கத்தின் விலை. சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 48,840 ரூபாய் புதிய உச்சம். போலிங்கர் கோவில் ரோப் கார் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு கோவில்களில் மண்டபங்களுக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து வரும் 12ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளிக்கிருப்பதாகவும் இபிஎஸ் அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களைப் போல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை அப்போலோவில் சிகிச்சை பெறும் நடிகர் அஜித் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. மூளையிலிருந்து காதுக்கு வரும் நரம்பில் வீக்கம் காரணமாக அறுவை சிகிச்சை நடந்ததாக தகவல். புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் முடங்கிய இயல்பு வாழ்க்கை. பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைப்பு. புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக போராட்டம். துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. பல்லடத்தில் செய்தியாளரை கூலிப்படையை ஏவி தாக்கியதாக காவலர் கைது. தன்னை பற்றிய செய்தி காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் ஆத்திரம் என்று தகவல். சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாதசுர கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி.
சிங்கம்புணரி அருகே உள்ள பிரான்மலை பாலமுருகன் கோவிலிலும் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். கேக் வெட்டி மகளிர் தினம் கொண்டாடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய தேமுதிக மகளிர் அணி. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் அடுத்தடுத்து சதம் விளாசிய ரோஹித் சர்மா, சுப்மன் கில். அறிமுக போட்டியில் அரை சதம் விளாசினார் தேவ்தத் படிக்கல். சிவராத்திரியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பு நாதசுவர கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சிவன் கோவில்களில் விமர்சையாக கொண்டாடப்படும் சிவராத்திரி விழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 50க்கும் மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவில் கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். இன்று இரவு முழுவதும் இந்த இசை கச்சேரி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தஞ்சை கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருவுடையாரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். மகா சிவராத்திரியை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள பிரான்மலை பாலமுருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 2500 அடி உயரமுள்ள மலையில் ஏறி மக்கள் வழிபாடு நடத்தினர். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் உள்ள ஆலந்துறையண்டி அஞ்சல் நாயக்கி கோவிலில் சிவராத்திரி ஒட்டி வீதி உலா நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கான சிறப்பு அறிவிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு எதற்காக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருக்கின்றன. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் நிதிச்சுமை குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிர் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பெண்கள் எளிமையாக வாழ்வதை உறுதிப்படுத்தும் தங்கள் உறுதிமொழி எனவும் எக்ஸ் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் சிலிண்டர் விலை குறைப்பு அறிவிப்பு சற்றே ஆறுதலை அளிப்பதாக இல்லத்தரசிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இன்னும் சற்று விலையை குறைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளனர். தேர்தல் டைமுங்கிறதுனால 100 ரூபா குறையுது, அந்த மாதிரிலாம் வேண்டாம். எங்களுக்கு 300, 400, 500 ரூபா கிட்ட குறைச்சா கூட சந்தோஷம் தான். எங்களுக்கு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறையிறது கொஞ்சம் அத்தியாவசியமா இருக்கிற இதுகளுக்கு தேவைப்படுறது. மகளிர் தினத்தன்னைக்கு குறைக்கிறது எங்களுக்கு அது ஒரு ஓகே, எங்களுக்கு ஃபேவர் பண்றதுல ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணி. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் 500 ரூபாய் 600 ரூபான்னு இப்போ 1000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. பாமர மக்கள் எல்லாருக்குமே சிலிண்டர்ன்றது ஒரு அடிப்படை தேவை. அதை 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்த திட்டத்தை திருப்பி கொண்டு வந்தா எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 410 ரூபாயாக இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 2016இல் 655 ரூபாயாகவும் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்டில் 876 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டில் 1000 ரூபாயை கடந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் 1119 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியது. எனினும் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஓணம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தையொட்டி சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களை மனதில் வைத்தே சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்தியா கூட்டணி சார்பில் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டதற்கே சிலிண்டர் விலையை 200 ரூபாய் வரை மோடி அரசு குறைத்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதாவும் அப்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் மகளிர் தினத்தையொட்டி சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளது தேர்தல் ஆதாயத்திற்காகவே என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. மகளிர் தினத்திற்காக சிலிண்டர் விலையை குறைப்பதாக பிரதமர் மோடி கூறுவது பெண்களை மீண்டும் அடுப்படிக்கு அனுப்பும் RSS அமைப்பின் சித்தாந்தத்திற்கு வலு சேர்ப்பதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி விமர்சித்துள்ளார்.
பெண்கள் தினத்துக்காக குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றது இன்னும் ரொம்ப ஒரு மோசமான RSS பெண்களுக்கு எதிரான ஒரு அழுகி போன ஒரு மனநிலையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் சிலிண்டர் வச்சு சோறாக்கிட்டே இருக்கிறவங்க அல்ல. அவருடைய பெண்கள் தினத்தை நீங்க பழையபடி போய் சோறாக்குங்க அப்படின்னு சிலிண்டரோட சேர்த்து நீங்க பெண்களையும் சமையல் கட்டுக்கே திருப்பி தள்ளுற RSS சித்தாந்தத்திற்கு நாங்கள் மயங்க மாட்டோம், நாங்கள் அடிபணிய மாட்டோம். தொடர்ந்து அந்த சித்தாந்தத்தையும் சிலிண்டர் விலை உயர்வையும் எதிர்ப்போங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி பெண்களின் நலன் கருதியே சிலிண்டர் விலையை குறைத்திருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அரசுதான் சிலிண்டர் விலை தொடர்பான வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு 200 ரூபாய் மானியம் இருந்துச்சு, இன்னைக்கு அது 300 ரூபாய் மாறி இருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 100 ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் 100 ரூபாய் கூட குறைக்கல. இதனிடையே மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்க ஒரு வாரமே இருக்கும் நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி குறைத்திருப்பது மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்துதான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு MP சுப்ரியா சுலே விமர்சித்துள்ளார்.